ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் கேபிட்டல் பட்ஜெட்டிங்கில் ஓகே இல்லஸ்ட்ரேஷன் 11 பார்க்கலாம். இல்லஸ்ட்ரேஷன் 11 இது டாக்டர் ஏ மூர்த்தி புக்கில் இருந்திருக்கு. ஓகே an investment of 10,000 having a scrap value of 500 yields the following returns அப்படிங்கிறாங்க. அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது 10,000 அப்புறம் ஸ்கிராப் வேல்யூ இருக்குது, அதோடைய பெனிஃபிட் சொல்கிறாங்க. ஓகேயா, ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்க்கலாம். இந்த 10,000ங்கிறது காஸ்ட். ஓகே, இதை நீங்கள் எப்போ ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? கரெக்ட், நவ். ஓகேயா, அதுக்கப்புறம் இந்த ஸ்கிராப்புங்கிறது 500. அது எப்போ வரும்? அது கரெக்ட், அதாவது லைஃப் முடியும் போது, கரெக்டாக எண்ட் ஆஃப் லைஃப்பில். சரி, என்ன சார் அது மீனிங் அப்படின்னா, இப்போ நீங்கள் டிப்ரிசியேஷனாக இருந்தால் ஓகே நார்மலாக காஸ்ட் மைனஸ் ஸ்கிராப் டிவைடட் பை யூஸ்ஃபுல் லைஃப் போட்டுருவீங்க, கரெக்டாக? ஆனால் இந்த நெட் ப்ரெசன்ட் வேல்யூ இருக்குல்ல, இந்த கான்செப்டில் we should see when you are spending. when. ஸோ காஸ்ட்டுங்கிறது நவ், ஸ்கிராப்ங்கிறது 5 years லேட்டர். லைஃப், அதாவது அந்த மிஷினோட லைஃப் வந்து 5 years. ஸோ அப்போ என்ன மீனிங் அப்படின்னா, அதாவது 5 years கழிச்சு வரப்போகிற 500ம் ஓகே டுடே ஈக்குவல் டு அந்த 500 இன்ட்டு இதுக்கு ஒரு ஃபேக்டர் கொடுத்துருப்பாங்க, ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டருங்க. பிவினா ப்ரெசன்ட் வேல்யூ. ஓகேயா, ஃபிஃப்த் இயருக்கு எவ்வளோ? 1 2 3 4 5 0.620. ஸோ இன்ட்டு 0.620 போட்டிங்கன்னா 310 ரூபா வரும். தட் மீன்ஸ் என்ன மீனிங்னா 5 years கழிச்சு 500ம் இன்றைக்கி 310ம் கரெக்ட், சேம் மீனிங் அர்த்தம். ஓகேயா, இதுக்கப்புறம் சம் போடுறது ஈஸி. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்பிவி ஆஃப் ஸ்கிராப். ஓகே, செகண்ட் ஸ்டெப் வந்து ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் வாட் ஆர் த ரிட்டர்ன்ஸ். ரிட்டர்ன்ஸுக்கு வந்து ஒரு வருஷமும் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம். ஓகே, அந்த ரிட்டர்னை மல்டிப்ளை பண்ணணும். ப்ரெசன்ட் வேல்யூ ரிட்டர்ன் இன்ட்டு அந்த ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர் இன்ட்டு ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர். ஓகேயா, ஸோ தேர்ட் ஸ்டெப் கம்பேர் வித் த காஸ்ட். அப்போ தான் தெரியும் வெதர் த ப்ராஜெக்ட் இஸ் ஒர்த் ஆர் நாட் சொல்லிட்டு. ஓகேயா, சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், 310. ஓகேயா, ஓகே, அடுத்தது வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ரிட்டர்ன்ஸ். இந்த அமௌண்ட் கொடுத்துட்டாங்க 4,000 4,325. ஸோ 4,4,32525. இதே மாதிரி ஃபேக்டர் எடுத்துக்கோங்க. 0.909826,751 5 ஃபேக்டர், 5 போட்டுக்கோங்க. ஓகேயா, அப்புறம் மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் அமௌண்ட். ஸோ இதுதான், அதாவது ஃபஸ்ட் இயர் எண்டில் 4,000 வருதும், அதாவது காஸ்ட் என்னைக்கு செலவு பண்ணுறீங்களோ அந்த சேம் டே 3,636 சேம்னு அர்த்தம். அதாவது 1 year கழிச்சு 4,000ம் ஸ்டார்ட் பண்ணுற அன்றைக்கி 3,636 சேம் மீனிங் அர்த்தம். அதே மாதிரி 2 years கழிச்சு 4,000ம் ஸ்டார்ட் பண்ணுற அன்றைக்கி 3,304 சேம்னு அர்த்தம். ஓகேயா, அதுக்கப்புறம் இந்த 310 ஸ்கிராப் ஆட் பண்ணிக்கோங்க, 310. ஓகே, ஸோ இப்போ போட்டிங்கன்னா the total present value of cash inflow is 13,102. ஓகே, ஸோ உங்களுடைய இன்றைக்கி கேஷ் அவுட்ஃப்ளோ எவ்வளோ? அவுட்ஃப்ளோ ஆர் காஸ்ட், கரெக்ட், 10,000. ஓகேயா, ஸோ net present value is 3,102. that means it's positive. அப்போ the project is recommended அர்த்தம். அதாவது machine can be purchased எழுதிருங்க. ஓகேயா, ஸோ இதுதான். ஸோ மெயினாக என்ன பார்க்கணுன்னா, இந்த காஸ்ட்டும் ஸ்கிராப்பும் எப்போ வருதுன்னு பார்க்கணும். அந்த டைம் தான் முக்கியம். ஓகே, ஏன்னா நம்ம போடுறது நெட் ப்ரெசன்ட் வேல்யூவோட கான்செப்டில். ஓகே, தேங்க்யூ.